கை குழந்தை கை. அம்மா கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிக்கு தண்ணி. ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால அவளும் சொல்ல உனக்கு சொன்னாலா? ஸ்ரீராம ஜெயம் எழுது. மேலே வந்து ஆரம்பிச்சுக்கோ. மேலே வந்து அப்படி கூட எழுதிக்கினே போகலாம். ஸ்ரீராம ஜெயம். நந்தினி போனடி ஸ்ரீராம ஜெயம் எழுதி. ஒண்ணுமே இல்லை, அதெல்லாம் வராது. அது மேலே எழுதணும். ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டியா? அப்புறம் உனக்கு பிடிச்ச தெய்வம், இஷ்ட தெய்வம் எழுது. உனக்கு பிள்ளையாரை பிடிக்குமோ, அது முருகரை பிடிக்குமோ, அம்மனை பிடிக்குமோ, அது உன்னோட சாய்ஸ். அது எப்படி? இல்ல இல்ல, அவன் வந்து ஐயப்பன் தான் ரொம்ப பிடிக்கும். ஐயப்பன் எழுதலாமா? அவனா அதான் சொல்றேன், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. இஷ்ட தெய்வம். தண்ணி பெருமா. ஆஹா அப்படி இல்ல இல்ல, அப்படியே ஆமா ஆமா. நீ அதான் உனக்கு எப்படி பாரு. அதாவது தெரியுமா, கிராம தெய்வம். பாலியம் கொம்மத்தம்மா. அதான் ஒண்ணு சொல்லட்டுமா, நம்மளுக்கு பிடிச்சது ஒண்ணு இருக்கும். இப்ப எங்க குலதெய்வம் முருகரா இருந்தா கூட, நான் பிள்ளையார் கோயில் பூஜை பண்றதுனால எனக்கு பெருமாள் கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு ஒருமே தவிர்த்து வேற வராது. இஷ்ட தெய்வம், குலதெய்வம், கிராம தெய்வம் எழுதிட்டேன். ஜாதக பேர் என்ன பேர்? பார்க்கவே இல்லை ஒண்ணு. வாங்க, என்ன பேர் செலக்ட் பண்ணிருக்கீங்க? என்ன பேர் செலக்ட் பண்ணிருக்கீங்க? ஏய் டக்குன்னு சொல்லுங்க. ஜாதக பேர் என்ன பேர் வைக்கவே இல்லையா? அவங்க பண்றாங்க 4-5 நாளா பேர் செலக்ஷன் பண்றாங்க. எதுல வந்து பேரு? நட்சத்திரமா? மக மக சிம்மராசி. மாமி மூமே மகத்திருப்பன் ஜெகத்திரில்லை. இரு மகத்திருப்பன் ஜெகத்திரில்லை. நீ எப்படி வைக்க போற? என்ன மதுஸ்ரீயா, மதுமிதாவா? தொட்டில போடும்போது தான் அந்த பேர். இப்போ வந்து குலதெய்வம் பேர் தான். இப்ப பாப்பா பேர் எழுதணும். நான் லேட்டா பரவாயில்ல, ஒரு நிமிஷம் டென்ஷன் படாதீங்க. குழந்தை 2 பேரும் 10 நிமிஷம் வெயிட் பண்ணி உட்கார வச்சாச்சு. என்ன சூஸ் பண்ண பாருங்க, அதை எழுதுங்க. அதுதான் அரிசியில எழுதணும். மகிழிசை. ஓகே சூப்பர். மகிழிசை, மகிழினி, இது ரெண்டுத்துல எதனா ஒரு ஆப்ஷன் ஆச்சு. நீ இப்போ எழுதுற பேர் தான் நீ மகிழிசை, மகிழினி. எது நீங்க சொல்லுங்க. அப்படி சொல்லக்கூடாது. மக சிம்மான்ட்ட மாமி மகிழினி நல்லா இருக்கு. சரிடா, நீ இப்போ உனக்கு மனசு ஒரு நிமிஷம், நான் நல்லா இருக்கிறேன், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வேணாம். நீங்க அப்புறம் பொறுமையா பேசி வச்சுக்கோங்க. இப்ப மகிழினி போட்டுக்கோ. அப்புறம் மகிழிசை அப்புறம் எழுதிக்கலாம். சரியா? மகிழினி போட்டுக்கோ. அவ்வளோதான். அப்போ அரிசியில போட்டாச்சு. மகிழினி, மகிழிசி நல்லா இருக்கும். மகிழிசி, சூப்பரா இருக்கு. மகிழிசி சாய்ஸ் தான். அது அப்ப தொட்டில அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தொட்டில ஜாதகத்துக்கு இது பண்ணிக்கோ. ஜாதகத்துக்கு இந்த பேரு அவ்வளவுதான். மகிழிசை, மகிழினி ரெண்டுத்துல. வாட செல்லாம். ரைட் அண்ட் கார்ல இந்த அப்படியே வெச்சு பாத்து வா, வழுக்கு போகுது. பாப்பா யாருமே காணோம், நாங்க முன்னாடி வந்துட்டோம். நீங்க வந்தா இப்ப வந்துட்டா. தொட்டு ஏமா தண்ணி குடுத்தாங்களா? எடுத்து குடுத்தானா? அவனோ 2 வாட்டி சொல்லுப்பா. ரைட் அண்ட் கார்ல பேர் சொல்லிட்டு போ. மகிழினி சொல்லாமா காதுல நிதானமா. ஃபர்ஸ்ட் குலதெய்வ பேர் சொல்லு, அப்புறம் ஜாதக பேர் சொல்லு. ஃபர்ஸ்ட் குலதெய்வ பேர் கோவிந்தம்மா சொல்லு. ஆமா கோவிந்தம்மா. இல்லனா பத்மாவதி அம்மா. பத்மாவதி சொல்லிட்டேன். கோவிந்தம்மா அந்த காலம். பத்மாவதி அம்மான்னு சொல்லு. அலமேலம்மா சொல்லு. பா பத்மாவதின்னு சொல்லுப்பா. பத்மாவதி, பத்மாவதி, பத்மாவதி. இப்போ ஜாதக பேர் மகிழினி, மகிழினி, மகிழினி. ஆவடே மகிழினி. மகிழிசை கூட சூப்பரா இருக்கு. ஆமா, மகிழிசை இன்னும் அழகா இருக்கும். ஜவாது குலதெய்வம் பேரு. ஓகேவா? அப்புறம் தாத்தா பாட்டி அத்தை மாமா மாமி எல்லாம் வாங்க.
ஒருத்தரா சொல்றது. ஏ அவ எங்க நந்தினி நந்தினிக்கு தூக்கம் தான் முக்கியம். அத்தகா ஓகேவா? பத்மாவதி 3 வாட்டி அம்மன் சேர்ந்து போ. மகிழ்ச்சி சூப்பரா இருக்கு. இல்ல இல்ல மகிழிசை தான் போடும். தாத்தா பாட்டி வாங்க பாட்டி. ஓ பாட்டிதான் நீங்க தாத்தா எழுந்து வா. அம்மா நாயனம்மா ஆமா கரிமா தேவ அம்மா அம்மா நாயனம்மா யார் வாங்க. ஆமா எல்லாமே நாயனம்மா தான் வரீங்க. முதல் அம்மா யாரு? ஆமாம்மா வரல நாயனம்மா தான். குழந்தைய 16 வயசு தான் சொல்லிடு. அப்ப நாம அல்லல நான் காதுல சொல்லணும். அப்படியே தொட்டில போட மாட்டீங்கக்கா அப்படியே அப்புறம் போடுவோம். ஃபர்ஸ்ட் கூடையில போடுற பழக்கம் முகூர்த்த படவை போட்டு அது பழக்கம் இருக்கா இல்ல இல்லையா? அந்த இருக்குனாங்களா? கூடையில போடுற பழக்கம் இல்லையா? அண்ணன் கொடியில போடும் நம்ம மாமியார் வெக்கா போட்டு வைக்க முகூர்த்த படவை வட்டு படவை மாதிரி போடணும். பண்ணும் யாருக்கு பண்ணோம்? யாரும் இல்ல. என்ன அம்மா எவ்வளவு கூடா என்னத்துக்கு? மோனிசா கூடா தொட்டில் போடுறப்போ மூங்கில் கூட பறைய வச்சு மதினி. வெக்கா நம்ம போட்டு அம்மா வீட்டுல இத பண்றோமா தொட்டில போடுறப்ப பண்ணோம் போதும் போதும் பாட்டி வா. தம்பி வந்துடா தம்பி வரல. ஏமா நீ வாங்க இந்த இப்படி. நீ அத்தையா? தங்கச்சி ஆயான்னா ஒத்துக்க மாட்டேன்ப்பா. சொல்லு. மச்சான் கூட தாத்தான்றேன். நீ ஆயான்னா ஒத்துக்க மாட்டேன். சும்மா லைட்டா இன்னைக்கு ஒரு நாளைக்கு நல்ல சரி அந்த மகிழ்ச்சி அதான் லேசா சொல்லுமா மகாலட்சுமி சொல்லுமா நீ? அவ்வளவுதான். அதுவும் மாதா சாமன்கார் கூப்பிட்டு லாஸ்ட்ல மகாலட்சுமி என் பையன் வரான். அந்த வீட்டுக்கு வருவோம் அந்த மகாலட்சுமி வீட்டுல மகத்துல டாப்புப்பா. மகத்துல பெண் ஜெகத்தில் இல்லை. அத்தை சார் தானே பாட்டி சார் நான் ஒத்துக்க மாட்டேன். பாட்டி சார் தான் வரும். மரம் மரம்டா. அப்படி அப்படி சொல்லிதான் இத்த மகத்துல பிறந்தது எங்களுக்கு புள்ள அப்படின்னும் ஜெகத்தால போகுதுன்னு. ஆஹா. ஆ? பெண்தான் இருக்கணும். அப்படியா? ஆண்மூல மரசாலும் மகத்தில் பெண் ஜெகத்தில் இல்லை. வேற வா செல்வி எழுந்து வெய்ய. பாட்டி சொன்னா வர மாட்டேங்கிறாங்க போல இருக்கு. பாட்டின்னு எழுந்துக்கல. எழுந்து வர மாட்டேங்கிறாங்க. நீ கூட மல்லிகை நீ விட போறியா? வா 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 வா. வா வா நம்ம ஏறி வா. இது வாயில பாப்பா வாயில வைங்க. இது வீடியோ தானே? வீடியோ தான் வெய். மகிழினி சொல்லு வைக்க கூடாது மகிழினி ஒண்ணுமே லைட்டா டச் தான். மோந்தத்துல ஒண்ணும் வராது. வெய்ய நான் கூட நீ தான் வைக்கணும், நீ தான் பார்க்க போற. நாங்கெல்லாம் அடிக்கோம் நாளைக்கு. ஆகட்டும். போதும். என்னதான் ஓவரா புகைப்படும். அதனால குழந்தைய எடுத்து போய் அவங்ககிட்ட கொடுத்து நீங்க 2 பேரும் ரோமத்துல உட்காரலாம். மணியை கொஞ்சம் அப்படியே பின்னாடி தள்ளிடலாம். 12:30 மணிக்கு தான் மேல 12 1:30 12 மணிக்கு மேல தான் தொட்டில் ரெடி 10:30 12 இன்னைக்கு 12 மணிக்கு மேல ரெடி பண்ணோம். 10 மணிக்குள்ள போ. அது மணிக்குள்ள இப்ப 12 மணிக்கு மேல தான் இது எனக்கு 11